வெல்கம் டு சுகீஸ் கிச்சன். கொண்டக்கடலை கத்திரிக்காய் போட்டு புளிக்குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. 3 மணி நேரத்துக்கு முன்னாடி கொண்டக்கடலையை ஊற வச்சு குக்கரில் 2 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அடுப்பில் ஒரு கடாய் வச்சு சின்ன வெங்காயம், 1/2 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் மிளகு போட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிக்கங்க. நல்லா ஆறட்டும், அதையும் எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் புளி தேவையான அளவுக்கு ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மிக்ஸி கப்பில் இந்த வதக்கி ஆற வச்சுருக்கோம் இல்லையா, இந்த வெங்காயம், அப்புறம் தேங்காய் ரொம்ப போடாதீங்க, ரொம்ப இனிச்சிக்கிட்டு கிடக்கும். அதனால் சும்மா கொஞ்சமாக போட்டு இந்த வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அடுப்பை பற்ற வச்சு கடாய் வச்சு புளிக்குழம்புங்கிறனால 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 2 கரண்டி எண்ணெய் ஊற்றி கடுகு, வெந்தயம், கருகப்பில்லை, அப்புறம் சின்ன வெங்காயமோ பெரிய வெங்காயமோ அது கொஞ்சம் நைஸாக நறுக்குனதை போட்டு தாளித்து 2 தக்காளி நல்லா நைஸாக கட் பண்ணது அதை எடுத்து அந்த பச்சை வாடை போனதுக்கப்புறம் இந்த தக்காளியை போட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதக்கி விட்டு தேவையான அளவு உப்பு, நான் கல் உப்பு போடுறதுனால தக்காளி போடுறப்பே போட்டுருவேன். அப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க கத்திரிக்காயை போட்டு நல்லா பிரட்டிக்கங்க. 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள் எல்லாம் போட்டு நல்லா பிரட்டி விடுங்க. அதுக்கப்புறம் கொண்டக்கடலையை போட்டு அதையும் நல்லா வதக்கி ஒரு 5 நிமிஷம் விட்டுருங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை அதோடு சேர்த்துக்குவோம். சேர்த்து மிக்ஸி கப்பு எல்லாத்தையும் அதை கொஞ்சம் வாஷ் பண்ணி அதிலே போட்டுட்டு புளிக்கரைசல் வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டு தேவையான அளவு தண்ணி வச்சுருங்க. நல்லா கொதிக்கட்டும். நான் ஒரு 20 நிமிஷம் கொதிக்க விட்டேன். நல்லா கொதிக்கட்டதுக்கப்புறம் நமக்கு சுவையான கொண்டக்கடலை கத்திரிக்காய் புளிக்குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சுவையான குழம்பு ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.